வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் இது மட்டுமே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். எல்லாமே ஃபாலோ பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிடுவேன். ஆனால் என்னால் இந்த டீ காஃபி மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. மார்னிங் டைமில் இப்போ ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக ஜூஸு டீடாக்ஸி ட்ரிங்க் மாதிரி அதுபோல் டெய்லியும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்போவும் பகலில் வந்து இந்த காஃபி டீ அந்த கிரேவிங்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக போடுற மாதிரி காஃபி போடாமல் அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டுமே பால் எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாகவே தண்ணி கலந்துட்டு நல்லா காய்ச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் பால் குடிப்பேன். காஃபி கொஞ்சமாக பால் குடிக்கிறது வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடித்தா தான் கொஞ்சம் குடித்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குது. அதனால தான் இது போல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். வெல்லம் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக துருவிட்டு வெல்லத்தை போட்டுட்டு அதிலே காஃபி தூள் போட்டோம்னா ஒரு சில டைம் வந்து திரிஞ்சு போயிடுது. அதனால் நான் வந்து தனியாக வெல்லம் போட்டு அதில் பால் ஊற்றி கலக்கிடுவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு ஒரு கிளாஸில் காஃபி தூள் போட்டு கலக்கிட்டோம்னா அது வந்து திரியாமல் இருக்கும். இது போல் தான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரேடியாக குடிக்கிறத விட்டுட்டு டெய்லியும் இது போல் கம்மியாக கொஞ்சமாக கிரேவிங்ஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.